எல்லோருக்கும் வணக்கப்பா. இன்றைக்கி ஆட்டுத்தலை வாங்கிட்டு வந்திருக்கோம். அதை பொசுக்கி எடுத்துகிட்டு வந்துடுறோம், உடச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதுக்கு தேவையான பொருளை நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்குள்ளேயும் அதுக்கு பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கோம், 4 வெங்காயம், புதினா இலை, தக்காளி 3 தக்காளி, மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், சோம்பு கொஞ்சம், கல் உப்பு கொஞ்சம் எடுத்துருக்கோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் எடுத்துருக்கோம், கருவேப்பிலை மல்லி இலை கொஞ்சம், பட்டை கிராம்பு கொஞ்சம் எடுத்துருக்கோம். நம்ம அதுக்குள்ளே கறி அலசிட்டு வந்துடலாம். கறி ரெடி ஆயிரும். இப்போ நல்லா கறி வெட்டி அலசிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. அந்த கறியை வந்து கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா பெதறி ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். மஞ்சத்தூளும் வந்து உப்பும் ஒன்றா சேர்ந்து கலந்து வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம அடுப்பில் செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் குக்கர் வச்சுருக்கேன். குக்கரில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் 4-5 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். இப்போ வந்து எண்ணெய் சூடாகிடுச்சு. நம்ம பட்டை கிராம்பு எடுத்து வச்சுருக்கத சேர்த்துக்கலாம். பட்டை கிராம்பு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. அதுக்குள்ளேயே நம்ம எடுத்து வச்சுருக்க சோம்பை அதோட சேர்த்துக்கலாம். சோம்பு பொரியுது. சோம்பு பொரியட்டும். இப்போ நம்ம சோம்பு பொரிஞ்சிருச்சு. நம்ம பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் 2 அதை கூட சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா கிண்டி விட்டுறலாம். கொஞ்சம் நல்லா கிண்டியாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை அது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்தாச்சு. இப்போ அதையும் நல்லா கிண்டி விட்டுறலாம். நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினா தான் நான் கொஞ்சம் நல்லா கண்ணாடி பதம் வர்ற மாதிரி வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி அதை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. அதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். தக்காளி நல்லா கரைஞ்சி வரணும். கரைஞ்சி வர அளவுக்கு நல்லா வதக்கணும். இப்போ நம்ம தக்காளி கரைகிறதுக்காக கொஞ்சமாக வந்து கல் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்க்குறப்ப சீக்கிரத்துலேயே கரைஞ்சிரும் தக்காளி. அதை ஒரு 5 நிமிஷம் ஆகும் நல்லா தக்காளி கரைஞ்சி வர்றதுக்கு. நல்லா கரையணும். தக்காளி கரைஞ்சிக்கிட்டு இருக்கட்டும். நம்மக்கிட்ட அதுக்குள்ளே நம்ம கறி வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்க கறியை திரும்பி ஒரு அலசி கறியை மட்டும் எடுத்துக்கலாம். நல்லா கழுவிக்கலாம். உப்பு மஞ்சள் போட்டு வச்சுருந்த கறியை வந்து அலசிட்டு திரும்பி தண்ணி இல்லாமல் கொஞ்சம் எடுத்துக்கலாம். கறியை மட்டும் பாருங்கள். அந்த பொசுக்கி இருக்கிறதுனால அது எத்தனை வாட்டி கழுவுனாலுமே கலர் அப்படி தான் இருக்கும். இப்போ எடுத்தாச்சு. அப்போ இங்கே வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு. நல்லா கிண்டி விட்டுறலாம். அதை நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். அந்தளவுக்கு வந்துடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு நம்ம அதை கூட சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுறோம். நல்லா கரைஞ்சி இருக்க அதுக்கும் இஞ்சி பூண்டு நல்லா ஃப்ளேவர் நமக்கு வரும் பாருங்கள். அந்த கிண்டுறப்பவே அந்த அளவுக்கு நல்லா அந்த பச்சை வாசனை போகணும் பாருங்கள். எந்த அளவுக்கு நல்லா வதங்கியிருக்குன்னு பாருங்கள். இந்த பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்க கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை புதினாவை நம்ம அதை கூட சேர்த்துக்கலாம். இப்போ புதினா சேர்த்தாச்சு. இப்போ கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். அதையும் நல்லா கிண்டி விட்டுறலாம். நல்லா இப்போ கிண்டியாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கறியை வந்து தண்ணி இல்லாமல் அதில் எடுத்து போட்டு அதையும் நல்லா அந்த வெங்காயம் தக்காளியோட ஒரு 5 நிமிஷம் அப்படியே வதக்கி விட்டுறலாம். இப்போ கறி அது கூட சேர்த்துக்கலாம். கறியெல்லாம் சேர்த்தாச்சு. நல்லா வதக்கியாச்சு 5 நிமிஷம். இப்போ அதுக்குள்ளே மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் கல் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்த்தாச்சு. இப்போ அதையெல்லாம் நல்லா சேர்த்து எல்லாம் ஒன்றா கிண்டி விட்டுறலாம். மஞ்சத்தூள் உப்பு இந்த கறியெல்லாம் ஒன்றா சேர்த்து விட்டுறலாம். இப்போ மல்லி இலை கொஞ்சம் சேர்த்தாச்சு. இப்போ அந்த கறி வேகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி ஒரு குக்கர் மூடி போட்டுடலாம். மூடி போட்டு ஒரு 5-6 விசில் வச்சிடலாம். 5-6 விசில் முடிஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ 5-6 விசில் வந்துருச்சு. இப்போ அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வெந்திருக்குங்கிறத பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. நல்லா அதை கிண்டி விட்டுறலாம்.
இதை கிண்டிவிட்டு அப்படியே இருக்கட்டும். உங்கள்கிட்ட அதுங்களே தேங்காயும் சோம்பு கசகசாவும் சேர்த்து போய் கொஞ்சம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொஞ்சமாக தேங்காய் எடுத்துக்கலாம், ஒரு 2-3 கீத்து வர்ற மாதிரி. இப்போ நம்ம அந்த கறி அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சமாக வறுவல் பண்ணிவிட்டு மீதியை குழம்பு வச்சிடலாம். இப்போ அந்த வறுக்கிறதுக்கு தக்கன கொஞ்சம் கறி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்குள்ளே மல்லித்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் சேர்த்தாச்சு. இப்போ மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் 2 போட்டிருக்கோம், அதனால் மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, அவங்க காரத்துக்கு தக்கன சேர்த்துக்கோங்க. இப்போ மட்டன் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. இப்போ கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே கறி வேகிறதுக்கு போட்டிருக்கோம், இப்போ அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாம் கலந்து விட்டுடலாம். இப்போ தேங்காய் கொஞ்சம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிறதுல கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தேங்காயும் சேர்த்தாச்சு. இப்போ எல்லாம் ஒன்றா கலந்து விட்டுறலாம். தண்ணி ரொம்ப ஊற்றிட வேணாம். ஏற்கனவே கறியும் வெந்துருச்சு. இப்போ மசாலா வேகிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடலாம். ஊற்றி இப்போ மூடி வச்சிடலாம். மூடி வைத்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 10 நிமிஷம் வேகணுன்னா அந்த மசாலா வாடையெல்லாம் போயிடும். பாருங்கள், நல்லா இப்போ கறி நல்லா சுருண்டு வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த பதத்தில் வந்து நம்ம மல்லி இலையை போட்டு இறக்கிற வேண்டியது தான். நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆட்டுத்தலை வறுவல் செஞ்சிட்டோம். எப்படி சூப்பராக செஞ்சுருக்கோம் பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.